ஹாய், வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தன்யாக்கு அன்றைக்கி பச்சை பயிறு, வாழைக்காய், கீரை போட்டு சாப்பாடு கொடுத்தோம் இல்லையா, அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். வாழைத்தண்டில் விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம், ஃபைபர், லோ கலோரிஸ் இருக்குது. கீரையில் பார்த்திங்கன்னா ஐ ஹெல்த்து, ஹார்ட் ஹெல்த்து, போன் ஹெல்த்து, மேக்னீஷியம் இருக்குது. அது இல்லாமல் ஹேர் க்ரோத் நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும். டைஜஷன் ஃப்ரீயாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கீரை கொடுக்கலாம், எல்லா வகை கீரை கொடுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பச்சை பயிறு கீரை மட்டும் 8 மாதத்துக்கு அப்புறம் கொடுங்க. கிழங்கும் 6 மாதத்துலேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். கீரையில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பச்சை பயிரில் பொட்டாசியம், ஃபைபர், அயன், ப்ரோட்டீன், ஃப்ளோட்டின், ஜிங்க், விட்டமின் சி, மினரல், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. டெவலப்மெண்ட் க்ரோத்துக்கு குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகும். ஆனால் குழந்தைங்களுக்கு 6 மாத குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். 8 மாதத்துலேருந்து நீங்கள் கொடுங்க. கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிங்க. பயிரை பொறுத்தவரை எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால் பேசுகிறது சரியாக என்னால் பேச முடியல. கொஞ்சம் விட்டு விட்டு தான் பேசியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் இப்போ என்ன பழக்கிறீங்களோ அதுதான் பெரிய பசங்களானாலும் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ இருந்தே இதெல்லாம் கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவங்க பெருசாகும் போது இதெல்லாம் சாப்பிட்றது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. நம்ம என்ன காய்கறிகள், என்ன பயிர் வகை கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. நான் என் குழந்தைக்கு 6 மந்த்லேருந்து சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணேன். 8 மந்த்லேருந்து எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரை கொடுக்குறேன். தேங்க்யூ.